VCRல இந்த கேசட்டை போடும்போது உள்ளே போயிட்டு தன்னாலே வெளியே வந்துடும். இது வந்து VCR ப்ராப்ளமா இல்லை கேசட் ப்ராப்ளமானு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோ கேசட் ரிவைண்டர்னு ஒன்று இருக்குது. வெல்கம் பேக் டு ஓல்டி ஸ்விட்ச் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு VCR யூஸ் பண்ணுறதுல உள்ள ஒரு டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். VCRல இந்த கேசட்டை போடும்போது உள்ளே போயிட்டு தன்னாலே வெளியே வந்துடும் கேசட்டு. ஸோ நிறைய பேருக்கு VCRல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து VCR ப்ராப்ளமா இல்லை கேசட் ப்ராப்ளமானு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கேசட் வந்து நம்ம 2000 முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸுக்கு மேலே ஆச்சுது. ஸோ அதனால என்னென்னா இந்த கேசட்டோட இந்த ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிடும். ஸோ நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சோம்னா, ஏன்னா இது பிளாஸ்டிக் தான், இது வந்து அப்படி ஜாம் ஆகி இருக்கும். இதை வந்து VCRல போட்ட உடனே என்ன நடக்கும்னா, அந்த கேசட் ரீலை இந்த 2 லிவரும் இழுத்து இங்கே கொண்டு இந்த இடத்துல இந்த மாதிரி கிளிக் பண்ணி விட்டுரும். ஸோ அப்படி அந்த கேசட் ரீலை வந்து இழுக்கும்போது இழுக்க முடியலைன்னா, அதாவது இந்த கேசட் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தால் இழுக்க முடியாது. இழுக்க முடியலைன்னா என்ன ஆகும்னா அப்படியே வெளியே தள்ளி விட்டுரும். கேசட் வந்து உள்ளே போய் லாக் ஆனால் தான் நமக்கு ப்ளே பண்ண முடியும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா அப்படியே வெளியே தள்ளிடும். நான் இந்த கேசட்டை போடுறேன். இது வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் வச்சிருந்த கேசட்டு. நான் இப்போ போடுறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த கேசட் என்ன ஆச்சுன்னா உள்ளே போய் பார்த்து அதால் இழுக்க முடியாமல் என்ன செய்துட்டு இந்த மாதிரி வெளியே வந்துட்டு. ஸோ இது ப்ராப்ளம் வந்து VCRல இல்லை. இது வந்து ப்ராப்ளம் வந்து இந்த கேசட்டில். இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த கேசட்டில் உள்ள ரீலை வந்து நம்ம கையெடுத்து சுற்ற முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லாக் இருக்கும். இந்த லாக்கை நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா இது இப்படி வந்துடும். இதுதான் ரீல். ஸோ இதை வந்து நம்ம இதை சுத்தாது, அவ்வளோ டைட்டாக இருக்கும். ஆனால் இந்த மோட்டர் தான் இதை சுத்தம். ஸோ நம்ம வந்து இதை ஃப்ரீ பண்ணணும்னு சொல்லி நம்ம கையெடுத்து சுத்த ட்ரை பண்ணோம்னா இது சுத்தாது. அதுக்காக தான் என்னென்னா இந்த மாதிரி வீடியோ கேசட் ரிவைண்டர்னு ஒன்று இருக்குது. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேசட் வந்து வாடகை கொடுப்பாங்க. அந்த கடைகளில் வந்து இந்த மாதிரி ரிவைண்டர் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா ஒவ்வொரு தடவை கொடுக்கும்போதும் இந்த கேசட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணி ரிவைண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த கேசட் வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ரீல் வந்து ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டோம்னா இது வந்து சூப்பராக ப்ளே ஆகும். இந்த ரிவைண்டரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லக்கி ட்ராவை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து ஃபர்ஸ்ட் லக்கி ட்ரா இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் லக்கி ட்ராவில் நம்ம என்ன ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்க போகிறோங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நேஷனல் RX C53D. ஸோ ஒரு சூப்பர் செட்டு. கொஞ்சம் பேர் தான் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லக்கு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இந்த செட்டு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பேனசானிக் இந்த செட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ட்ராவில் போடுறக்காக தான் வச்சுருக்கிறேன். இந்த JVC VCRம் இந்த வீடியோ கேசட் ரிவைண்டரும் வந்து ஃப்ரீ கிஃப்ட்டுக்காக தான் வச்சுருக்கிறேன். ஒரு மந்த்துக்கு வந்து நமக்கு 2 லக்கி ட்ரா உண்டு. ஸோ இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஒன்று வந்து லக்கி ட்ராவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்பர் 2, நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா சேல்ஸ்லையும் 20% டிஸ்கவுண்ட் உண்டு. 3 வந்து மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒன்றுன்னா நான் வீடியோஸில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லக்கி ட்ராவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்கள் மார்ச் 31க்குள்ளே நீங்கள் மெம்பர் ஆனால் மட்டும்தான் உங்கள் நேம் வந்து அந்த லக்கி ட்ராவில் ஆட் ஆகும். மெம்பர்ஷிப் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி 2 வீல் இருக்குது. நம்ம இதை உள்ளே போட்டோன்னே இந்த 2ம் அதில் ஃபிக்ஸ் ஆகிடும். இதில் இங்கே 2 பட்டன் இருக்கும். ஒரு ஸ்டாப் பட்டன் இருக்குது. ஒன்று வந்து இந்த பக்கம் ஃபார்வேர்டு ஸ்டாப், ரிவைண்ட், ஸ்டாப். இதில் உள்ள ஒன்றும் இல்லை, ஒரு மோட்டார், ஒரு 3 பெல்ட்டு, 2 சின்ன வீல், ஒரு பெரிய வீல், இவ்வளோதான் இருக்குது. அது மாதிரி அந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சேஞ்சர் இருக்குது. இது வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலைன்னா அந்த பெல்ட் எல்லாம் நாஸ் ஆகிடும். ஸோ இது சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் அடுத்த வீடியோவில் இதை எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணுறோன்னு சொல்லி நான் போடுறேன். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா இந்த பொசிஷன் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி லாக் ஆகிடும். இது ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணிட்டேன், ரிவைண்ட் பண்ணுறேன். 2 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 ரிவைண்ட் பண்ணுறேன். 2
இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஓட விட்டுறணும், ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும். அது மாதிரி திருப்பி நம்ம அப்படியே ஃபார்வர்ட் பண்ணோன்னா அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணோன்னா அது அப்படியே மேலே வந்துடும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் நான் இதை எப்படி கலத்தி இதை என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லி நான் சொல்லி போடுறேன். இந்த மாதிரி இந்த ரிவைண்டரில் போட்டு நம்ம ஃபார்வர்ட் ரிவைண்ட் பண்ணுறதுனால இன்னொரு யூஸ் இருக்குது. இந்த கேசட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபங்கஸ் இருக்கும், நம்ம பார்த்தாலே தெரியும். ஏன்னா இந்த ஒரு இடமும் தான் டிரான்ஸ்பெரண்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த ரீலில் வந்து ஃபங்கஸ் இருந்தால் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் தெரியும். அதை வந்து இந்த விசிஆரில் அல்லது விசிபியில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஹெட்டில் வந்து அது அவ்வளோ டெபாசிட் ஆகி நாசம் ஆகிடும். அதனால என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு 2 தடவை நீங்கள் அங்கேயும் அடிச்சிங்கன்னா அந்த ஃபங்கஸ் வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். இப்போ நான் இந்த கேசட்டை போட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, அந்த ரீல் வந்து அப்படியே உள்ள இழுத்து இங்கே சுற்றியாச்சு. இங்கே பாஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ப்ளே ஆகும். இது வந்து 100% கேசட்டோட ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து இந்த மாதிரி கேசட் ப்ராப்ளம்னு சொல்லி தெரியாமல் விசிஆர் தான் ப்ராப்ளம்னு சொல்லி அதை விசிஆரை கலத்தி அதை சர்வீஸ் பண்ண தெரியாமல் அதை வந்து இந்த மாதிரி நாசம் ஆக்கிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய விண்டேஜ் டிப்ஸ் வரும். எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, அது சின்ன சின்ன சர்வீஸ்களை எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.